இந்த பையன் ஏரியில மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது அவனோட தூண்டில்ல மீனுக்கு பதிலா ஒரு கண்ணாடி மாட்டிக்குது. பழங்காலத்து கண்ணாடி மாதிரி இருக்கு. போகும்போது வீட்டுக்கு எடுத்துட்டு போய்க்கலான்னு அதை ஓரமா வச்சுட்டு இந்த பையன் மறுபடியும் போய் மீன் பிடிச்சிட்டு இருக்கான். ஆனா கண்ணாடியில தெரிஞ்ச இவனோட பின்பம் விடாம இவனை பார்த்து அவனை ஏதோ வசியம் பண்ணுது. அதோட வசியத்துல மாட்டிக்கிட்ட இந்த பையன் சுயநினைவே இல்லாம தூண்டில் நூலை வச்சு தன்னோட கழுத்தை இறுக்கிக்கிறான். ஆனா நல்ல வேலைக்கு அவனுக்கு எதுவும் ஆகாம நூல் வந்து போயிருது. இந்த கண்ணாடியில தான் ஏதோ அமானுஷ்யம் இருக்குன்னு அதை எடுத்து அவன் பார்த்துட்டு இருக்கும் போது உள்ள இருந்து வந்த அவனோட பின்பம் அவனை இப்ப கண்ணாடிக்குள்ள இழுத்து போடுது. இப்ப இந்த பையன் கண்ணாடி உலகத்துக்குள்ள வசமா மாட்டிக்கிட்டான். அது ஒரு காடு மாதிரி இருக்கு. காட்டுல நிறைய கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடியில தெரியற இவனோட பின்பம் ஒவ்வொரு கண்ணாடியா மாறி மாறி வேகமா இவன் பக்கத்துல வர பதறி போன பையன் வேக வேகமா காட்டுக்குள்ள ஓடுறான். எங்க பார்த்தாலும் கண்ணாடியா இருக்கு. கடுப்பான பையன் உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு இப்படி என்ன தொடர்ந்து டார்ச்சர் பண்ற அப்படின்னு பின்பத்துக்கிட்ட கேக்குறான். அது உடனே வேகமா ஓடி வந்து இவன் மேல பாயுது. அதோட மயங்கினவன் கண்ணு முடிச்சு பார்க்கும் போது நிஜ உலகத்துக்கு வந்துட்டோன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா உண்மை என்னன்னா இன்னும் அவன் கண்ணாடி உலகத்துலதான் மாட்டிட்டு இருக்கான். அவனோட பின்பம் அவனோட இடத்துக்கு வந்துடுச்சு.